தேவன் மனுஷர்கள் மத்தியில் வாசம் பண்ணும்படிக்குத்தான் இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கி மனுஷன் வாழும்படிக்கு சகல வசதியும் இந்த பூமியில் ஏற்படுத்தி மனுஷனை சிருஷ்டித்தார். ஆனால் அவனுடைய கீழ்ப்படியாமையினாலே அவருடைய திட்டம் நிறைவேற முடியாமல் போயிற்று. அவன் மட்டும் கீழ்ப்படியாமல் போகவில்லை, அவனுடைய சந்ததியாகிய காயின் கொலைக்காரனாக ஆனான். அவனுக்கு பின் வந்த சந்ததிகளும் தாறுமாறாக போனார்கள். தேவ தூதர்களோடு கலந்து ராட்சச சந்ததியும் உருவாயிற்று. இதனால் தேவன் மிகவும் மனஸ்தாபப்பட்டார். மனுஷ சமுதாயம் சீர்கெட்டு போயிற்றே என்று சொல்லி அவர் மனஸ்தாபப்பட்டார். ஆனாலும் அவர் மனம் விடவில்லை. புது நம்பிக்கையோடு புது திட்டத்தை ஏற்படுத்தினார். விசுவாசத்தினாலே ஒரு மனுஷன் நீதிமானாக மாறலாம். தேவனை விசுவாசிப்பதினாலே ஒருவன் நீதியாக வாழலாம், கீழ்ப்படிந்து வாழலாம், தீமையை விட்டு விலகி நன்மை செய்ய படித்து செம்மையாக வாழலாம் என்று அவர் ஒரு வழியை ஏற்படுத்தி அதை ஆபிரகாம் என்ற ஒரு தனி மனுஷனுக்கு போதித்தார். ஆபிரகாமுடைய வழியை அவர் செவ்வை பண்ணினார். நீதியினாலும் நியாயத்தினாலும் அவன் வாழ்க்கையை ஸ்திரப்படுத்தினார். அவன் வாழ்க்கையை தான் எடுத்து நடத்தி அவனுடைய விருப்பங்களை, அவனுக்கு விருப்பம் என்ன, தனக்கு பிள்ளை வேண்டும் என்பதுதான். ஆனால் அவனுடைய விருப்பத்தை அவர் நிறைவேற்றுவேன் என்று சொல்லி நிறைவேற்றி கொடுத்தார். அவன் எதிர்பார்க்கிறதுக்கு மேலாக, அவன் ஆசைப்படுவதற்கு மேலாக பெரிய சந்ததியாக அவனை மாற்றுவேன் என்று மாற்றிவிட்டார். அவன் ஆசைப்பட்டதோ சில பிள்ளைகள், ஆனால் தேவன் கொடுத்ததோ பெரிய சந்ததி. காலத்துக்கும் இந்த பூமியிலே அவர்கள்தான் நிலைத்திருப்பார்கள். இப்படி ஆசைப்படுவதற்கு மேலான ஒரு வாழ்க்கையை அவனுக்கு அமைத்து கொடுத்ததினாலே ஆபிரகாம் திருப்தியானான் என்று சொல்வதை விட அதிசயப்பட்டான். தன் ஆசைப்படி வாழ்வதை விட தேவனுக்கு அடங்கி வாழ்வது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் என்று எண்ணி அதிசயப்பட்டான். எவ்வளவு பெரிய தேவன் என்று சொல்லி தேவனை புகழ்ந்தான். அவனுடைய சந்ததிகளோ அவனுக்கு பின் வந்தது. ஈசாக்கும் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தான், யாக்கோபும் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தான், யோசேப்பும் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தான். அவர்களுடைய பிள்ளைகள் எகிப்திலே சென்று அடிமையலாக வாழ்ந்து தேவனை அறியாதவர்களாக மாறிப்போனார்கள். அவர்களை தான் இஸ்ரவேலர்கள் என்று சொல்லி மோசையை அனுப்பி அவர்களை மீட்டு கொண்டு வந்தார். அவர்கள் தேவனை அறியவில்லை. முன்பு போலத்தான் கேடான சந்ததியாக மனுஷகுலம் மாறிவிட்டது. இவர்களை மட்டும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக தனியாக வாழும்படிக்கு தேவன் கற்றுக் கொடுத்தார். நான் உங்கள் தேவனாக இருக்கிறேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமார்த்திகளுமாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி அவர்கள் மத்தியிலே வாசம் பண்ண முயற்சி பண்ணினார். ஆனால் அவர்களோ அதை கற்றுக்கொள்ளவில்லை. நீதியையும் கற்றுக்கொள்ளவில்லை, செம்மையாக வாழ்வதையும் அவர்களுக்கு தெரியவில்லை. விசுவாசத்தினாலே நீதிமானாகும் வழியும் அவர்களுக்கு புரியவில்லை. இதனால்தான் இயேசு கிறிஸ்துவை பிற்காலத்திலே அனுப்பி முழு உலகத்துக்கும் இந்த விசுவாசத்தினாலே நீதிமானாகும் வழியை கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தார். இப்பொழுது நாம் இயேசுவை நீதிமானாகும்படிக்கு விசுவாசிக்கிறோம். தேவன் வாசம் பண்ணும் ஸ்தலமாகும்படிக்கு விசுவாசிக்கிறோம். தேவன் வாசம் பண்ணும் ஸ்தலம் எப்படி இருக்கும்? வெளிப்படுத்தினால் 21ஆம் அதிகாரத்திலே வானத்திலிருந்து புதிய எருசலேம் இறங்கி வருகிறது. அதுதான் தேவன் வாசம் பண்ணும் ஸ்தலம். அங்கு ஆலயம் இல்லை, அங்கு ராத்திரியும் கிடையாது. கிறிஸ்துவே அவர்களுக்கு வெளிச்சமாக இருக்கிறபடினால் அங்கு சூரியனும் கிடையாது. அங்கு ஓடுகிற நதியின் இருபுறமும் மரங்கள் இருக்கின்றன. அவைகளுடைய கனிகள் வீணாய் போவதும் இல்லை, இலைகள் உதிர்ந்து போவதும் இல்லை. இவைகள் ஒரு உருவகமாகத்தான் எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் வாசம் பண்ணும் ஸ்தலம் மனுஷர்கள் மத்தியிலே உண்டாகி அது எப்படி இருக்கும் என்பதை இது உருவகப்படுத்தி எழுதப்பட்டிருக்கிறது. மனுஷர்கள்தான் அந்த மரங்கள். அவர்கள் கொடுக்கிற கனிகள் தான் அன்பு, நீதி, இரக்கம், உண்மை, தாழ்மை. இது போன்ற கனிகள் தான் கெட்டு போவதில்லை.
அவர்களிடம் எப்போதும் அது நிலைத்திருக்கிறது. தெய்வீகமாக அவர்கள் மாறிவிட்டார்கள். மாம்சத்திலே வந்து இந்த உலகத்திலே நெருக்கடியான ஒரு வாழ்க்கையை வாழ்கிற அவர்கள் தெய்வீகமாக மாறிவிட்டார்கள். இது எப்படி? தேவனுடைய செய்கை. தேவாலயத்திலிருந்து புறப்பட்டு வருகிற தண்ணீரை அந்த மரம் குடிக்கிறபடினாலே அந்த மரம் அப்படிப்பட்ட கனிகளை தருகிறது. நீதியிலே, நியாயத்திலே ஆரோக்கியமாய் மனுஷர்கள் ஸ்திரப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். தேவன் அவர்கள் வழிகளை செவ்வை பண்ணுகிறார். தேவனுக்கு பிரியமானவைகளை எல்லாம் அவர்கள் நிறைவேற்றுகிறார்கள். தீட்டானது ஒன்றும் அவரிடம் காணப்படவில்லை. அசுத்தமானது ஒன்றும் அவரிடம் காணப்படவில்லை. பொய்யானது ஒன்றும் அவரிடம் காணப்படவில்லை. இப்படிப்பட்டவர்கள்தான் தேவன் வாசம் பண்ணும் இடம். தேவன் வாசம் பண்ணுகிற இடத்திலே பாவமோ, மாம்ச இச்சைகளோ, தந்திரமோ, மனுஷத்தன்மைகளோ இருக்கக்கூடாது, இருக்க முடியாது. அப்படி இருந்திருக்குமானால் தேவன் அந்த இடத்தை விட்டு விலகி விடுவார். அந்த பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற புதிய எருசலேமிலே ஜெயிக்கிறவர்கள் தான் வாசம் பண்ண முடியும். மாம்சத்தை ஜெயித்தவர்கள், தங்கள் ஆசைகளை ஜெயித்தவர்கள், தங்கள் விருப்பங்களை தேவனுக்கு பலியாக்கினவர்கள், தங்கள் சித்தப்படி நடவாதவர்கள், நிலையாக தேவ சித்தத்தை மட்டுமே செய்து வருகிறவர்கள், இன்று ஒரு வாழ்க்கை நாளை ஒரு வாழ்க்கை என்று வாழாமல் தடுமாறுகிறவர்களாக இராமல் தேவ சித்தத்தை விரும்பி நடப்பிக்கிறவர்கள், அதில் ஆறுதல் காண்கிறவர்கள். அதாவது அவர் என் பிதா, நான் அவருக்கு குமாரனும் குமாரத்தியுமாக இருக்கிறோம். பிதா என்றால் என்ன? நம் வாழ்க்கையின் மேலே உரிமை உள்ளவர். அவர்தான் நம் வாழ்க்கையை திட்டமிட முடியும். அவர்தான் என்னை காட்டிலும் நல்லது எது கெட்டது எது என்று எனக்கு தெரிவதை காட்டிலும் அவருக்கு தான் நன்றாக தெரியும். இந்த நம்பிக்கையினால்தான் நாம் அவருடைய சித்தத்தை ஏற்றுக்கொள்கிறோம், நம்முடைய சித்தத்தை விட்டு கொடுக்கிறோம். நம்முடைய சித்தங்கள் எதுவுமே குறைவான அறிவுள்ளது. ஆசைகளினாலே இழுக்கப்பட்டு நெருக்கப்பட்டு தவிப்போடும் சஞ்சலத்தோடும் நாம் பற்றி கொண்டிருக்கிறோம். இதை காட்டிலும் தேவன் ஆபிரகாமுக்கு செய்தது போல பெரிதாகத்தான் நம்முடைய வாழ்க்கையை நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாக நிறைவேற்றி தருகிறார். ஆபிரகாம் கேட்டதோ சில பிள்ளைகள், ஆனால் அவர் தந்ததோ பெரிய நித்தியத்திற்குமான ஒரு சந்ததி. வானத்து நட்சத்திரங்களைப் போல எண்ணி முடியாத பெரிய திரளான சந்ததி. இதுதான் தேவன். இதை புரிந்து கொண்டதினால்தான் நம்முடைய சித்தத்திற்கு இடம் கொடுக்காமல் அவர் சித்தத்துக்கு இடம் கொடுக்கிறோம். இதனால் நாம் அசுத்தமாவதில்லை. இச்சைகளுக்கும் பாவங்களுக்கும் இடம் கொடுப்பது இல்லை. நாம் ஆசைகளுக்கு இடம் கொடுத்தால்தான் அது இச்சையாக மாறும், இச்சை பாவமாக மாறும். இப்போது அசுத்தமானவை எதுவுமே நம்மிடமிருந்து புறப்படாது. பொய்யானவைகளையும் நாம் ஏற்றுக்கொள்வதில்லை. தீட்டானவைகள் ஒன்றும் நம்மிடம் காணப்படுவது இல்லை. அந்த புதிய எருசலேமுக்குள் வாசம் பண்ணுகிறவர்கள் அசுத்தமானது எதுவும், தீட்டானது எதுவும், பொய்யானது எதுவும் அவர்களிடம் காணப்படவில்லை என்பதுதான் அவர்களுக்கான முத்திரை, அடையாளம். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையைத்தான் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுத்தருகிறார். இப்படி வாழ நம்மை பழக்கு வைக்கிறார். வறுமையிலும் நெருக்கத்திலும் தவிப்பிலும் இருந்தாலும் இந்த வாழ்க்கையை நாம் வாழ கற்றுக்கொள்கிறோம். இப்படி வாழ்வதனால்தான் கிறிஸ்து நம் மத்தியில் வாசம் பண்ணுகிறார். நமக்கு சூரியனும் தேவையில்லை, அவரே வெளிச்சம். வெளிச்சம் என்றால் என்ன? எது நல்லது எது கெட்டது என்று நமக்கு முன் நடந்து வழி காட்டுகிறார். இதனால் எப்போதும் வெளிச்சத்தில் இருக்கிறோம். இருளானது நம்மை பற்றி கொள்ளவில்லை. இருள் ராத்திரி அந்த புதிய எருசலேமிலே கிடையாது. புதிய எருசலேம் என்பது தேவனுடைய வாசஸ்தலம். வீதிகள் அனைத்தும் சுத்தமான பொன்னினால் தான் ஆனது. அதாவது விசுவாசத்தினால் தான் அனைத்தையும் நாம் செய்கிறோம். தேவனை பற்றும் நம்பிக்கையினால் நாம் வாழ்கிறோம். நம் தேவைகள் அனைத்தும் தேவனாலே அருளப்படுகின்றன. நம்முடைய புத்தியினாலும் யுக்தியினாலும் அடையாமல் அவரை விசுவாசிப்பதினாலே அடைகிறோம். இதனால்தான் அவர் நம்மை ஏற்றுக்கொண்டு நமக்கு பிதாவாக இருக்கிறார். நாம் அவருக்கு குமாரத்திகளும் குமாரர்களுமாக இருக்கிறோம். நம்மை அவர் ஆளுகிறார், நம்மை அவர்
தன்னுடைய அன்பினாலே, கண்டிப்பினாலே, நீதியின் வழியிலே நியாயத்தை நடப்பிக்க சொல்லித்தந்து ஆளுகிறார். இந்த உலகத்திலே நாம் தனியாக பிரிக்கப்பட்டவர்கள். மற்றவர்களைப் போல அவர்கள் பணத்தின் பின்னும் அவர்கள் ஆசையின் பின்னும் ஓடுவதைப் போல நாம் ஓடாமல் தேவனை பற்றி கொண்டு அவர் காண்பிக்கிற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதை பற்றி அதனுடைய முடிவு எங்கு நாளை என்ன நடக்கும் என்பதெல்லாம் நமக்கு தெரியாது. நாம் தைரியமாக இருக்கிறோம். காரணம், தேவன் நம்மை நடத்துகிறார். கலங்குவதும் இல்லை, பயப்படுவதும் இல்லை. ஏனெனில் நம்மை நடத்துகிறவர் சர்வ வல்லவர். நமக்கு ஒரு நம்பிக்கையும் இல்லை. நிறைய பணத்தை அவர் தருவதில்லை, வசதிகளை தருவதில்லை. ஆனாலும் நம்பிக்கையை தருகிறார். இந்த நம்பிக்கையினால்தான் நாம் நிறைந்தவர்களாக இருக்கிறோம். அதனால் நம்முடைய கனிகள் அன்பு, இரக்கம், தயவு, உண்மை, இது போன்று கிறிஸ்துவின் நிறைவான ஒரு வாழ்க்கையாகத்தான் அது இருக்கிறது. நம்மை கிறிஸ்துவை போல அவர் உருவாக்கி விடுகிறார். யோவான் 1:12 சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் புருஷ சித்தத்தினால் அல்ல, இரத்தத்தினால் அல்ல, தேவ சித்தத்தினாலே பிறந்தவன் என்று சொல்லுகிறார். இயேசுவும் தேவ சித்தத்தினாலே மரியாளுடைய வயிற்றிலே உருவானது போல, இப்படி இயேசுவை விசுவாசிக்கிறவனும் தேவ சித்தத்தினாலே உருவானவன், மனுஷ சித்தத்தினால் அல்ல. இயேசுவுக்கும் நமக்கும் எந்த வகையிலும் இப்படி பார்த்தால் ஒரு வித்தியாசமும் இல்லை. நாமும் தேவ சித்தத்தினாலே உருவாக்கப்பட்டவர்கள், இயேசுவும் தேவ சித்தத்தினாலே உருவாக்கப்பட்டவர். இதனால்தான் அவரை போல நாமும் பழுதற்றவர்களாக, மாசற்றவர்களாக வாழ இந்த உலகத்தில் இருக்கிறோம். நாம் இந்த உலகத்தில் சாதிக்கும்படிக்கு ஒன்றுமே இல்லை. எதையுமே நாம் சாதிக்கவும் முடியாது. தேவனுடைய வாசஸ்தலமாவதை தவிர, இயேசு கிறிஸ்துவும் தன் வாழ்நாளிலே தேவனுடைய வாசஸ்தலமாக வாழ்ந்தார். அவர் சிலுவைக்கு போகும்போது இந்த உலகத்தின் அதிபதிக்கு என்னிடம் ஒன்றுமில்லை என்று தான் சொன்னார். ஏனெனில் அவரிடம் எந்தவித ஆசையும் இல்லை, தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதை தவிர. இதனால் பிசாசு அவரிடம் எந்த விதத்திலும் ஆளுகை செய்ய முடியவில்லை. அவர் பிசாசை ஜெயித்தார், மரணத்தை இந்த விதமாக ஜெயித்து விட்டார். இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்து விட்டார் என்பதனாலே நாமும் அந்த வாழ்க்கையை கற்றுக்கொண்டு தேவ சித்தம் செய்கிறோம். தேவ சித்தம் செய்கிறபடினாலே நம்மிடமும் எந்த ஆசையும் இல்லை. பிசாசுக்கு நம்மிடம் இடமில்லை. நமக்கென்று ஆசைகள், நமக்கென்று எதிர்பார்ப்புகள் இருந்தால்தான் பிசாசு நம்மை கட்டுப்படுத்த முடியும். அதன் பின்னே நாம் ஓடுவதும் இல்லை. தேவன் எப்படி நடத்தினாலும் நடக்கட்டும் என்று விட்டு கொடுக்கிறோம். தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிறோம். இதனால் நாமும் இயேசு கிறிஸ்துவை போல மரணத்தை ஜெயிக்கிறோம். இந்த உலகத்தில் இப்படி நாம் வாழ்கிறோம். இதனால் தேவன், அவர் தேவனாக அல்ல, நமக்கு பிதாவாக நம் மத்தியில் வாசம் பண்ணுகிறார். நம் வாழ்க்கையை கட்டுப்படுத்துகிறார். நமக்கென்று அவர் சித்தம் கொள்ளுகிறார், திட்டமிடுகிறார். நாம் நினைப்பதை காட்டிலும் அவர் யோசித்து நம்முடைய வாழ்க்கையை நடத்துகிறபடினால் நம்முடைய வாழ்க்கை மிகுந்த ஆசீர்வாதமாக முடிகிறது. ஆபிரகாம் அடைந்த ஆசீர்வாதமாக நம்முடைய வாழ்க்கையும் அமைகிறது. தேவன் இதற்காகத்தான் நம்மை இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார். இப்பொழுது அவருடைய நோக்கம் நம்மிடம் நிறைவேறுகிறது. நாம் தேவனுடைய வாசஸ்தலமாக மாறிவிட்டோம். தேவனை திருப்திப்படுத்துகிறவர்களாக மாறிவிட்டோம். நீதினாலும் நியாயத்தினாலும் நம்முடைய வாழ்க்கையை அவர் கட்டி அமைக்கிறார். நன்மை செய்ய பழக்குவிக்கிறார். தீமையை விட்டு விலக கற்றுத்தருகிறார். நம்முடைய வழிகளை எல்லாம் அவர் செவ்வை பண்ணுகிறார். ஆபிரகாமுக்கும், ஈசாக்குக்கும், யாக்கோவுக்கும், தாவீதுக்கும், யோசேப்புக்கும் செய்தது போல, இயேசு கிறிஸ்துவுக்கும் செய்தது போல நமக்கும் அவர் செய்கிறார். இதனால் நாம் அவருக்கு முன் பழுதற்றவர்களாக இருக்கிறோம். அவர் வாசம் பண்ணும் இடமாக இருக்கிறோம். அவரை திருப்திப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். இதனால் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். நாம் பலருக்கு முன்மாதிரியாக ஆசீர்வாதமாக மாறுகிறோம். இதுதான் தேவனுடைய திட்டம். அவர் ஏமாறவில்லை. ஆதாம் சீர்கெட்டு போனதினாலே மனுஷ சமுதாயம் சீர்கெட்டு போயிற்று என்று அவர் கைவிடவில்லை. ஆபிரகாமையும் அவன் பின்வந்த இஸ்ரவேலையும் அவர் நம்மிடம் காண்கிறார். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நம்மை கிறிஸ்துவை போல உருவாக்கி கிறிஸ்துவின் சரீரமாக அமைத்து விடுகிறார். நாம் அவரை போல
கிறிஸ்துவை போல உருவாக்கப்படுகிறோம். இந்த உலகத்தில் நமக்கு சாதிக்கும்படிக்கு ஒன்றும் இல்லை. கிறிஸ்துவை போல மாறுவதை தவிர, தேவனுடைய வாசஸ்தலமாக இருப்பதை தவிர, தேவன் நம்மிடம் இளைப்பாறுகிறார். இந்த உலகத்தை பார்க்கும்போது அவருக்கு இளைப்பாற இடமில்லை. அவர் இளைப்பாறும் ஸ்தலமாக நாம் இருக்கிறோம். நாம் ஒருவரை ஒருவர் தாங்கி மன்னித்து சகித்து ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு அன்பினாலே நிறைந்தவர்களாக மாறுகிறோம். முன்பு ஆசையினாலே நிறைந்தவர்கள், இப்போது அன்பினாலே நிறைந்தவர்கள், நீதியிலே நடப்பவர்கள். தந்திரத்திலே முன்பு நடந்தோம், பொய்யை நம்பி நடந்தோம். இப்போது நாக்கையும் நம்முடைய வழிகளையும் சுத்தம் பண்ணி, இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார் என்று சொல்லுகிறபடி கிறிஸ்துவினால் பிழைக்கிறோம். கிறிஸ்துவை போல மாறுகிறோம். இதனால் தேவனை திருப்திப்படுத்துகிறோம். அவர் தங்கி ஓய்வெடுக்கும் ஸ்தலமாக நம்முடைய இருதயம் மாறுகிறது. இதற்காகவே நாம் படைக்கப்பட்டோம்.